மக்களே, பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ தான். இதுல குறிப்பா நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க போற வீடியோ தான் முழுக்க முழுக்க இருக்க போது. இதுல என் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, அதை நான் தானே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். அந்த கிளாரிபிகேஷனை கொடுத்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், நான் ஃபினாலே வீக்குக்கு 4 பேர் போறாங்க அப்படின்றது முறை அப்படின்றது சொன்னேன். நாட் ஃபினாலே வீக்குக்கும் ஃபினாலேக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பிக் பாஸ் சீசன் 3 ஃபினாலேல 3 பேர் தான் இருந்தாங்க. அது ஃபினாலேல இருந்தாங்க. வீக்ல 6 பேர் இருந்தாங்க. நான் சொல்லட்டுமா? நந்தினி இருந்தாங்க, சிவின் கணேசன் இருந்தாங்க, அசீம் இருந்தாங்க, விக்ரம் இருந்தாங்க, அமுதவாணன் இருந்தாங்க, கதிர் இருந்தாங்க. கதிர் 3 லட்ச ரூபா பணப்பொட்டி எடுத்துட்டு போனார். அமுதவாணன் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண அமுதவாணன் 12 சம்திங் பணப்பொட்டி எடுத்துட்டு போனார். மிட் வீக் எவிக்ஷன்ல மைனா எவிக்ட் ஆனாங்க. 3 பேரை எடுத்துட்டு போய் ஃபினாலே நிக்க வச்சாங்க. அதுதான் நான் அதுல 6 பேர். நான் இது என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ் பிக் பாஸ் சீசன்லயே ஃபினாலே வீக்ல 4 பேர் என்ட்ரி ஆகுறது இதுதான் முதல் முறை. ஓகே, அது நான் சொன்ன கான்டெக்ட் ஃபினாலே வீக், நாட் ஃபினாலே. அது தெளிவா புரிஞ்சுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. ஸோ இது ஒரு கிளாரிட்டி. ரெண்டாவது, ரெட் கார்டுல பார்த்தீங்கன்னா இவங்க மகத்தெல்லாம் வந்திருக்காங்க. சில பேர் ப்ரோமோவில் சொல்லியிருந்தீங்க, ப்ரோமோலாம் இருக்கு அப்படின்ட்டீங்க. ஓகே, வந்தா ஓகே தான். பட் இதுல என்ன, இது இப்படின்னு தகவல் வருது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் அந்த தகவலை உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். என்ன இன்னைக்கு இவ்வளோ கொளருது, மன்னிச்சிருங்க. ஸோ அந்த தகவலை உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் அப்படின்றதுக்காக தான். ஸோ வரலாம், வராமல் போகலாம். ஸோ பட் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெட் கார்டோட மேட்ரு இது. மூணாவது, நீங்கள் திவ்யாவுக்கு எதிராக நெகட்டிவ் பிஆர் பார்க்குறீங்க, திவ்யாவுக்கு எதிராக நெகட்டிவாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. என்ன ப்ரோ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, காசுக்காக எப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களான்ட்டு. நான் இது வரைக்கும் ஒருத்தர்கிட்டையும் காசும் வாங்கலை, ஒருத்தர்கிட்டையும் இதுவும் பண்ணல. என் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதில் நான் தெளிவாக தானே சொன்னேன், 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொன்னேன் அந்த வீடியோவில். திவ்யாவோட பாசிபிலிட்டிஸ், ஏன்னா சோசியல் மீடியாவில் அந்த தகவல் தான் வந்துட்டு இருக்கு. 2 பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நான் தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பர்ஸ்பெக்டிவ்னா 2 கருத்துக்கள் அப்படின்றது தான். ஓகே, 2 சைடு. ஓகே, அதில் நான் ஒரு சில உதாரணங்களும் எடுத்து காட்டியிருந்தேன். என்னன்னா, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பரவுது. வியானாவோட எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் உள்ள போயிட்டு வியானாவோ ரம்யாவோ இது எல்லாம், இப்போ ஒரு கண்டஸ்டன்ஸ்னா இப்படி போயிட்டு சொல்லணும். அதுல திவ்யாவுக்கு எதிராக வெளியே வியானா பேசிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு திவ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவது தான் எனக்கு கேள்விக்குறி எழுப்புதுன்னு நான் சொன்னேன். அப்ப வியானாவோட பிளான் என்ன அப்படின்றது தான் நான் கேட்ட கேள்வி. புரிகிறதா? நான் எனக்கு திவ்யாவை அட்டாக் பண்ணணுமோ, திவ்யாவுக்கு இதுவா பண்ணணுமோன்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதுல நடந்த விஷயம் என்னன்னா, அவ்வளோ பேசிட்டு போனாங்களே வியானா, வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி நடக்கும்போது எனக்கு ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் லீக் ஆகுது. அது என்ன, நீங்க போன வாரமே நீங்க எடுத்து பாருங்க. போன வாரம் வியானா உள்ள போனாங்கன்னா திவ்யாவை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தான் நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். போன வாரத்தோட வீடியோலயே அப்பயே என்ன சொன்னேன், ஏன்னா வெளியே இருந்து வியானா முழுக்க முழுக்க திவ்யாவை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் சொன்னனா இல்லையா? அந்த அட்டாக்ல தான் மீன் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே அந்த ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் சுத்திட்டு இருக்க நிலைமையில, இன்னொரு பக்கம் வினோத் போனது உடனே திவ்யா கிட்ட நீதான் வின்னர், நீதான் அடுத்துன்ற மாதிரி எல்லாருமே திவ்யாவுக்கு ஆதரவாக பேசுவதும், திவ்யாவுக்கு ஏதோ பேசும்போது பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தனே தாண்டி நான் திவ்யா அப்படி பண்றாங்க நான் சொல்ல வரல மக்களே. வெளியே இருந்து திவ்யாக்காக செயல்படுற ஒரு டீம் பண்ணுதுல, அதைத்தான் நான் மீன் பண்ணேன். அது நீங்க புரியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வியானாவும் டோட்டல் கான்ட்ரடிக்டா, வெளிக்கும் உள்ளைக்கும் கான்ட்ரடிக்டா பண்றாங்க. புரியுதா? நான் சொல்ல வந்த கான்டெக்ட் இது. நீங்க என்ன சொல்றீங்க, திவ்யா யாரும் பின்னாடி பேசல, இது நான் அந்த டாபிக்குள்ளேயே போலங்க. திவ்யா யாரும் பின்னாடி பேசல, இது பேசல, அந்த டாபிக்லயே நான் போலையே. அதை பத்தி நான் பேசவே இல்லையே. அவுட் சைட்ல நடக்கிற விஷயத்த மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அதுங்காட்டி உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல ப்ரோ, உங்ககிட்ட இருந்து நான் இப்படி எதிர்பார்க்கலன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா என்னங்க பண்றது, வெளியே இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னா அதை நான் கன்வே பண்ணாம விட்டா அது ஏன் தப்பாயிரும். அது நடக்கிற விஷயத்த கன்வே பண்ணுன்றதான் என்னோட இன்டென்ஷன். அதை நான் கன்வே பண்றேன். அதுல சில பேருக்கு மாற்றுக்கிறதுக்குள்ள இருக்கலாம், சில பேருக்கு இதுவா இருக்கலாம். உடனே என்ன திவ்யாவுக்கு எதிராக நெகட்டிவ் பிஆர், திவ்யாவுக்கு எதிராக இது பேர். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? ஒரே ஒரு கேள்வி நான் என்ன கேட்கணும், திவ்யாவை பத்தி நான் என்னைக்குமே பாசிட்டிவா பேசியிருக்கூடாது. நான் நெகட்டிவ் பிஆரா இருந்தா திவ்யாவை பத்தி நான் ஒரு நாள் கூட பாசிட்டிவா பேசியிருக்கவே கூடாது. கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப நான் பல நாள் திவ்யாவை பத்தி பாசிட்டிவா பேசியிருக்கேனே, அது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியலையே. அப்ப இந்த திவ்யாவை பத்தி நான் நெகட்டிவா மட்டும் பேசுறது தெரிஞ்சா அப்ப எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல.
நான் திவ்யாவோட பாசிட்டிவ்ஸும் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ்ஸும் சொல்லியிருக்கேன். அதுதான் இது. நான் இதுலயும் எல்லாரோட பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் சொல்லாமல தான் இல்லை, ஹைலைட் பண்ணிட்டாதான் நான் போயிருப்பேன், போகாமலாம் இருந்ததுல. இதுல நீங்க இப்படி பாக்குறீங்கன்னா அது என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க அது உங்க பாக்குறீங்க, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட இது, நான் அதை கிளாரிபிகேஷன் தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து இதை நீங்க அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாததும் உங்க கையில இருக்கு. புரியுதா? உங்க கையில இருக்கு. இதுதான் நான் சொல்ல முடியும். என்னோட இன்டென்ஷன் கிளியர். அந்த மாதிரி வெளியே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு, அது ஒரு பேசு பொருளா மாறுது அப்படின்றது தான். ஓகே, அதை தான் சொல்றேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்ட நிகழ்வுகளை கனெக்ட் பண்ணும்போது அது கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னே தாண்டி அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க, உஷாரா இருந்துக்கன்ட்டு. நீங்க வேணா என் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா எக்ஸ் தளம், எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ், அந்த எக்ஸ்ல போயிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் சுத்திட்டு இருக்கோம், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, வியானாவோட இன்ஸ்டால லைவ்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்களே, அதுல திவ்யாவை என்ன கிளி கிழிச்சிருப்பாங்க, நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதே வியானா இங்க வந்து பேசுறத பாருங்க. அடுத்து நிறைய பேர் ப்ரோமோவோட வீடியோல செகண்ட் ப்ரோமோல திவ்யாக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணல, இது பண்ணல. ரம்யா திவ்யாக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க, கெமி திவ்யாக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அது ரெண்டுமே எபிசோட் ப்ரோமோ கார்டில் தூக்கிட்டு இருக்காங்க சேனல். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வியானா வீக்கெண்ட் அடி வாங்கினாங்களா, சாட்டர்டே எபிசோட்ல அடி வாங்கினாங்களா, அடி வாங்கின உடனே எப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு அரோராக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அதே யாரு, அதே பிரவீன்ராஜ் விக்ரமுக்கு சப்போர்ட்டா பேசினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அவரும் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட்டா இருந்தார். இந்த இடத்துல மாத்தி பேசினதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஒரே வீக்கெண்ட் எபிசோடு அடி வாங்கினோன்னு அந்தர் பல்ட்டி 2 பேர். அதைத்தான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது ஜஸ்ட் நடக்கிற விஷயங்கள், அதை நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்கன்றது தான் மக்களே. ஸோ எனக்கு வந்து யாருக்கும் பிஆர் வேலை பார்த்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தால் நான் எப்பயோ பார்த்துருக்கலாம். அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். அதை புரிஞ்சுக்குங்க. பாய்.